4:9 நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. 2025 ஆண்டுக்குள்ள நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படிதான் நம்ம வசனங்களை என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனா யாக்கோபு கொஞ்சம் மாத்தி சொல்றாரு இந்த பக்கத்துல. நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து என்ன செய்யுங்கள், அழுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் நகைப்பு துக்கிப்பாக மாறக்கடவுது என்று சொல்லுகிறார். உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவுது என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சஞ்சலமா வாழ சொல்றாரா, நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்படி என்ன செய்யல, சொல்ல. அவர் ஒரு காரியத்தை கிறிஸ்தவன், அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன் எடுக்க வேண்டிய முடிவை, சிந்திக்க வேண்டிய காரியத்தை அவர் இங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நீங்க விவிலியத்தில் அதை குறித்து பார்த்தீங்கன்னா அங்க அழகாக இதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அவர் அந்த 9ஆம் வசனத்தை சொல்றாரு, உங்கள் நிலையை அறிந்து துயருட்டு புலம்பி அழுங்கள், உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும். இங்க விவிலியத்தில் சொல்லும்போது அதே காரியத்தை தான் அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னால ஒரு வரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, உங்கள் நிலையை குறித்து அறிந்து, உங்கள் நிலையை அறிந்து நீங்க துக்கித்து என்ன செய்யுங்க, அழுங்க. என்ன சொல்றாரு அவரு, உங்க நிலையை அறிந்து துக்கித்து அழுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், இப்படி போய் நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அழுவோம். அழுதுருக்கோமா இல்லையா? சில விஷயத்துல நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்றால், இப்படி நான் ஏமாற்றப்பட்டு விட்டேனே, என் பிள்ளை வாழ்க்கையில இப்படி ஒரு ஏமாற்றம் நடந்து விட்டதே, இதற்கு நான் ஒரு காரணமா இருந்து விட்டேனே என்று சொல்லி அழுதிருக்கிறது நாம் எல்லாருடைய வாழ்விலும் உண்டு. அப்போ இங்கே அந்த அடிப்படையில் தான் அவர் இந்த வாசகத்தை என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். உங்கள் நிலையை அறிந்து நீங்கள் துக்கித்து என்ன செய்யுங்கள், அழுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள் என்று நாம் அதிகமாக சொல்லுகிறோம், அதிகமாக நம்புகிறோம், அதிகமாக விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலை உண்மையிலே எப்படி இருக்கிறது, உண்மையிலே என்ன நிலையில் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் அவர் மேலே பட்டியலிட்டு காட்டுறார். அவர் என்ன சொல்றாரு, 1வது வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. கிறிஸ்தவன் என்று சொன்னா அவன் சண்டையே என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. சண்டைக்கும் கிறிஸ்தவனுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே கிடையாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படின்னாச்சுனால அங்க என்னதான் இருக்கு, என்ன இருக்கு, சண்டை இருக்கு, சண்டை இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு, நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய், ஆனா நீ கிறிஸ்தவனா என்ன இல்ல, இல்ல, உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற, உன்னையே ஏமாத்திட்டு இருக்கிற. இந்த நீ உன்னை ஏமாற்றப்பட்டிருக்கிற இந்த நிலையில் இருக்கிற நீ இதை அறிந்து என்ன செய், ஐயோ நான் இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், என் உரிமைக்காக நான் எந்த நிலைக்கும் நான் போகலாம் அப்படின்னு நான் நினைச்சேனே, அப்படி நான் போனேன், ஆனா அதுல ஜெயிச்சிருக்கிறேனே,
அவர் சொல்றாரு, நீ சண்டையிட்டு ஜெயித்ததில் உனக்கு கிடைத்தது கிறிஸ்துவால் கிடைத்தது அல்ல. கிறிஸ்துவால் கிடைத்தது அல்ல. அவர் அழகா சொல்றாரு, எதுக்கு சண்டை வந்துச்சு? எதுக்கு சண்டை வந்துச்சு? என்னைக்காவது நீ பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும்னு என்னைக்காவது சண்டை போட்டிருக்காமா? ஒரு நாளும் கிடையாது. நமக்குள்ள சண்டை எப்போ எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? இது எனக்குரியது, இது உனக்குரியது, இந்த அதிகாரம் எனக்குரியது, இந்த உரிமை எனக்குரியது, இந்த பொருள் எனக்குரியது. இதெல்லாம் யார் இச்சித்திருக்கு? இந்த சரீரம், இந்த மாம்சம், இந்த அவயங்கள் இச்சித்தது. இந்த அவயங்கள் இச்சித்ததை கிடைக்காமல் போனபடியினால் தான் சண்டை போட்டிருக்கோம். இல்லப்பா, நான் ஆண்டவரா இயேசுவுக்காக சண்டை போட்டிருக்கேன். பொய் சொல்றான். என்ன சொல்றான்? பொய் சொல்றான். ஆண்டவர் எங்கேயாவது சண்டை போட சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை, ஆமா, அங்கேயே எடுத்து சொன்னா வஸ்திரத்தையும் சேர்த்து என்ன செய்ய கொடுத்துருன்னு சொன்னாரு. அவர் அழகா சொல்லி இருக்கும் போது இன்னைக்கு சபைகள் தோறும் என்ன இருக்குது? சண்டை இருக்கு. அப்ப அது என்ன வாழ்க்கை? சபை கிறிஸ்துவை ஆராதிக்கிற சபை தான். ஆனால் இருக்கிறவங்க யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிடையாது. நாம நினைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னுட்டு. கிறிஸ்தவர்களா இருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சண்டை போட மாட்டாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றுத்தனத்துக்குள் நாம் விழுந்து கிடக்கிறோம் என்பதை முதல்ல நீங்க என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். சண்டை என்பது குடும்பத்தில் இருந்தாலும் சரிதான், சமுதாயத்தில் இருந்தாலும், சபையில் இருந்தாலும் உங்கள் இச்சையினால் உண்டானது என்பதை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறந்து விடவே கூடாது. அடுத்து 2வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு என்ன செய்யவில்லை? கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால் உங்களுக்கு என்ன இல்லை? சிந்திக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? சண்டை போடாத, ஜெபம் பண்ணு. நீ சண்டை போட்டு சாதிச்சிடலாம் நினைக்கிற, பலத்தை கொண்டு சாதிச்சிடலாம் நினைக்கிற, அப்படி சாதிச்சுட்டு இருக்கிற நினைக்கிறா. நான் பத்தியா சண்டை போட்டே ஜெயிச்சிட்டேன் பாரு, நான் அதிகாரத்தை வச்சே ஜெயிச்சிட்டேன் பாரு, நான் விண்ணப்பம் பண்ண தேவையில்லை. அவர் சொல்ற, நீ விண்ணப்பம் பண்றதே இல்லை. அவன் நம்பிக்கையெல்லாம் எதுல இருக்குன்னா மாம்ச பலத்தில் என்ன செய்கிறது? மாம்ச பலத்தில் இருக்கிறது. ஆவியின் பலத்தில் இருந்தா அவன் என்ன செஞ்சிருப்பாங்க? என்ன செஞ்சிருப்பாங்க? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருப்பான். அப்போ அவர் அழகா சொல்றாரு, இச்சித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கொலையும் செய்கிறீர்கள். பொறாமை உள்ளவர்களா இருந்து அடையக்கூடாமல் என்ன செய்கிறீர்கள்? போகிறீர்கள். பொறாமை. அப்போ இன்னைக்கு சபைகளில, அதாவது கிறிஸ்தவர்களிடத்துல சண்டை சச்சரவு இதெல்லாம் நடக்குன்னா எதனாலன்னா பொறாமைகள். பொறாமைகள் நல்ல எண்ணம் கிடையாது, நல்ல சிந்தை கிடையாது. பொறாமையினால் அவர்கள் சண்டை இடுகிறார்கள். அப்ப நீங்க பாத்துக்கலாம், ஒருத்தர் சண்டை போடுறாருன்னா எதுக்கு சண்டை போடுறாரு? பொறாமை. பொறாமை. நாமளும் போய் அவங்க பக்கத்துல என்ன செய்யக்கூடாது? சப்போர்ட்டா நிக்க கூடாது. கோயில்ல சத்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது? பேசிடக்கூடாது. சத்தம் போட்டு பேசுறதுக்கான இடம் அங்க இல்லை, அது கிடையாது. நீ அமைதியா ஆண்டவருடைய பாதத்துல நீ ஜெபிச்சிட்ட அப்படின்னா அடுத்த நாளே காரியம் நடக்கும். அடுத்த நாளே காரியம் நடக்கும். இன்னைக்கு நாம எதுக்கெடுத்தாலும் மாம்ச பலத்தை நம்பி நம் காரியத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய ஞானத்தை கொண்டு வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறோம். அறிவை கொண்டு வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லுகிறோம்.
நமக்கு இருக்கிற ஆதரவுகளை வைத்து வெற்றி பெற்றலாம் என்று என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அதில் சாதித்தும் காட்டுகிறோம். அதை சாதித்து காட்டிவிட்டு பாருங்கள், நாங்கள் என்ன செய்து விட்டோம், வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லுகிறோம். நான் அடிக்கடி யூத்துக்கு, நான் நம்ம சபையில ஆண்களுக்கு வாலிபர் எல்லா பெண்கள் எல்லாத்துலையும் நான் அதிகமாக பேசியிருக்கிறேன், சபையிலையும் பேசியிருக்கிறேன். அதிகமாக நான் சொல்லுவேன், தேர்தல்ங்கிறது சபைக்கானது கிடையாது, சபைக்கானது கிடையாது. ஒட்டுமொத்த மாம்சத்தின் கிரியையின் வெளிப்பாடு தான் என்னது, எலெக்ஷன். சபையை நேர ரெண்டா உடைக்கிறது தான் எலெக்ஷன். சபையில நீ பொறுப்புக்கு வரணும்னா ஒருமனப்பட்டவர்களாய் நீ என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கப்படணும். இல்ல நம்ம எந்த பக்கமும் என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தோம், எங்களுக்கு இவ்வளவு பேர் என்ன செஞ்சிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு இது ஆண்டவர் கொடுத்த ஆதரவா இல்லை, இது கர்த்தர் கொடுத்த ஆதரவா இல்ல, இந்த வெற்றி கர்த்தர் கொடுத்ததா? மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையும் இந்த தேர்தல் என்ன செய்யுது, வெளிப்படும் பொழுது அது எப்படி கர்த்தருடைய காரியமா இருக்கும் இல்லையா? நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியே இப்ப கடந்த 2 முறை தான் பிரணாப் முகர்ஜியும் இவர் தான் தேர்தல் என்ன செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னால நம்ம நாட்டின் ஜனாதிபதியே ஒரு மனை தான் தேர்ந்தெடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, ஒரு எம்எல்ஏ ஒருவர் மாத்திரம் தேர்தலில் போட்டி போட நாமினேஷன் போட்டாச்சுன்னா அவரை ஒரு மனை தான் என்ன செய்வாங்க, எடுத்துருவாங்க. அதுவும் வெற்றி தான், அது சட்டத்தின்படி தான். அப்போ சபை எப்படி இருக்கணும், ஒற்றுமையின் வெளிப்பாடா இருக்கணும், ஒற்றுமையின் வெளிப்பாடா இருக்கணும். நாம தான் முன்மாதிரியா இருக்கணும். நாம என்ன செய்யறோம், இது ஜனநாயகம். எது ஜனநாயகம்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட ஜனநாயகத்தை நிறைவேற்றுன்னு. நீ ஒற்றுமை நிலைநாட்டு, ஐக்கியம். இன்னைக்கு சபையில எதுக்கு ஆண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், எதுக்கு ஐக்கியம்னு வைக்கிறோம்? ஏன் இதுக்கெல்லாம் பிரிவினையா வைக்கிறது இல்ல? சபைனாலே ஐக்கியம் தான், ஒரே சரீரம். நீ காலையில கேட்ட மாதிரி சபைனா என்னது, ஒரே சரீரம். ஆமா, கையை வெட்டி அந்த பக்கம், காலை வெட்டி இந்த பக்கம் வைக்க முடியுமா? அப்படி வைக்கிறத நம்ம ஒத்துக்கொள்ள முடியுமா? இல்லை பிரியமானவர்களே. அப்ப இப்படி நம்ம செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு சபை, நான் பேசுறது நீங்க உடனே நம்ம தாராவி சபை தான் நினைச்சிட கூடாது. இது உள்ளடக்கி அத்தனை சபைகளையும் சேர்த்துதான் சொல்றேன். இன்னைக்கு எந்த சபையில இல்ல, எந்த சபையில இல்ல இருக்கிறது. பெந்தேகோஸ்திலையும் இந்த மாதிரி ஒருவருடைய சபையாக அது இல்லாமல் இருக்குன்னா அங்கேயும் தான் என்ன இருக்கும். அப்போ என்ன சொல்றாரு, உன் மாம்ச பலத்தை நம்பி நீ செயல்பட்டு வெற்றி பெற்று அதில் மகிழ்ந்திருக்கிறாயே, இந்த போலித்தனமான உன் நிலையை அறிந்து நீ என்ன செய், துக்கித்து அழு என்று சொல்கிறார். இந்த நிலையை அறிந்து துக்கித்து அழுது என்று சொல்கிறார். இன்னைக்கு இந்த சமாதானம், அமைதி, ஒற்றுமை, ஐக்கியம், இந்த வார்த்தை சபைக்கு ஒவ்வாத வார்த்தை. ஒருத்தர் சமாதானமா போங்க அப்படின்னா அவரை எப்படி பார்ப்பாங்க, பைத்தியக்காரன் இவன். எங்க எதை பேசிக்கிட்டு இருக்கான், எங்க எதை பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ எந்த காரியம் எங்கே நிறைவேற்றப்பட வேண்டுமோ அங்கு அது அவமான சொற்களாக, அது ஏற்றுக்கொள்ள முடியாத சொற்களாக என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. அப்போ இது கிறிஸ்தவர்கள் கூடி வருகிற சபை அல்ல. இந்த ஆராதனை கிறிஸ்துவுக்கான ஆராதனை இல்லை. நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய். இந்த நிலையை அறிந்து என்ன செய், துக்கித்து, ஐயோ இவ்வளவு நாள் இதுதான் உண்மைன்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டனே, இந்த நிலையை அறிந்து நீ என்ன செய், அழு என்று சொல்லுகிறார். 3வது வசனம் சொல்லுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமலும். முதல்ல விண்ணப்பம் பண்றதே கிடையாது, மாம்ச பலத்துல போயிடுறது. இப்ப அடுத்தல அவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் நீ சில காரியம் அப்படி நடக்கலன்னும் ஒண்ணு நீ எப்படி ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும் இந்த காரியத்தை எப்படி ஜெபம் பண்றோம், ஆண்டவரே நாங்கள் தேர்தல் வைக்கிறோம்,
எங்கள் அணியை என்ன செய்யும்? அவர் எப்படி வெற்றி பெற செய்வாரு? எப்படி வெற்றி பெற செய்வாரு? அவர் அப்படி செய்வாரா? சபையை ரெண்டா பிரிச்சு ஒருத்தர் மட்டும் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை, இல்லை. உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் அதை உங்களுக்கு தர்றதில்ல. ஆனா சத்துருவான அது என்ன செய்யறான்? என்ன செய்யறான்? வாய்க்க செய்யறான். நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தருடைய சித்தம். நாங்க என்ன செஞ்சிட்டோம்? வெற்றி பெற்று விட்டோம். விபச்சாரம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ணிட்டு விபச்சாரம் பண்ண போலாமா? ஜெபம் பண்ண போறான், விபச்சாரம் பண்ண போறான். ஆண்டவரே, விபச்சாரத்தில் நான் போகிறேன், என் சரீரத்தில் நோய் வராமல் நான் பாதுகாப்பாக விபச்சாரம் பண்ணி வர்றதுக்கு உதவி செய்யும். போயிட்டு வந்துட்டான் பாதுகாப்பா. ஆண்டவர் இதை எனக்கு செய்து கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் இதை செய்வாரா? நீ ஜெபம் பண்ணிட்டு போனது உண்மைதான்ப்பா. ஆனா இந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு அவரு கிடையாது. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறது யாரு? பிசாசு. யார் பதில் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை யார் வாக்கி செய்திருக்கிற அப்படிங்கிறது நமக்கு என்ன இல்ல தெரியறதில்ல. உலகத்திலே உன்னதமான உறவு என்ன தெரியுமா? சகோதர உறவு. ஆனா கிறிஸ்தவத்துல அந்த சகோதர உறவு இருக்கா? இருக்காங்க? கிடையாது. அண்ணனுக்கு எதிராக தம்பி, தம்பிக்கு எதிராக அண்ணன் வழக்கு போட்டிருக்காங்க. வழக்குல வெற்றி பெற்றோன்னு என்ன சொல்றாங்க? நானும் என் மனைவியும் ராத்திரி கை கூப்பி ஜெபம் பண்ண ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு சகோதரனுக்குள்ள சகோதர வழக்குல வெற்றி பெற்றது கர்த்தர் கொடுத்த வெற்றி கிடையாது. நீ உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற, நீ உன்னை வஞ்சிச்சுட்டு இருக்கிற. யாரிடத்திலிருந்து எது வருகிறது, யாரிடத்திலிருந்து எது வரும் என்பதை விளங்கிக்கொள். நீ போலியாக இதை நம்பி ஏமாந்து போய்விட்டாயே, இந்த உன் நிலையை அறிந்து என்ன செய்? ஐயோ, இத்தனை காலம் இதுதான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டேனே நீ நினைச்சு உன் உண்மை நிலையை அறிந்து என்ன செய்? அழுது புலம்பு என்று சொல்லுகிறார். நான்காவது அவர் சொல்ற 4ஆம் வசனம் வாசிங்க. விபச்சாரரே, நல்ல கவனிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையுண்டு அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைவனாய் இருக்கிறான். இன்னைக்கு 1ஆம் தேதி எல்லா சபையிலும் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? உன்னை பழுகி பெருக பண்ணுவார், நீ போன வருஷம் இழந்ததெல்லாம் உனக்கு திருப்பி தருவார். இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்குரியது? இதெல்லாம் எதுக்குரியது? உலகத்துக்குரியது. உலகத்துக்குரியது. நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ சாத்தா வந்து நேரடியாவே கேட்டான், நீ சாஸ்தாங்கம் விழு, நான் வந்து ராஜ்யத்துக்குலாம் அவனை என்ன செய்வேன்? அதிபதியாக்குவேன்னாரு. சொன்னானா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏற்றுக்கொண்டாரா? போ சாத்தான்னாரு. இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் போறோம் அதுதான். உனக்கு 2 கார் கிடைக்கும், உனக்கு 4 பங்களா கிடைக்கும். ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? இழந்து போனதை என்னது இழந்து போனார்? அவரு நம்மோடு இருந்த ஐக்கியம், உறவு. அவர் நம்மளோட தினமும் சாயங்கால வேலையில குளிர்ச்சியான நேரத்துல என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? தினமும் இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. இது அவர் இழந்து போனாரு. மனிதன் அதை இழக்கக்கூடிய நிலையை என்ன செய்துட்டான்? ஏற்படுத்திட்டான். அதை சரிப்படுத்த வந்திருக்கிறாரு. சரிப்படுத்தி எங்க கொண்டு வைக்கணும் வந்திருக்காரு? இந்த மாதிரி ஒரு கார்டன்ல இனிமே அவர் வந்து நம்ம கூட உழவ போறாரா? இல்ல, அவருடைய வீட்டுக்கு நம்மை கொண்டு போய் நம்மோட உட்காந்து பேச போறாரு. அதுக்குதான் வந்தாரு. அதுக்குதான் அவர் என்ன செஞ்சாரு? வந்தாரு. இவன் பூரா கேட்கறது பூரா உலகத்துக்குரியதையே கேட்கான். இவன் கோயிலுக்கு வர்றது எதுக்கு வரான்? கோயிலுக்கு எதுக்கு வரான்? எனக்கு இந்த உலகத்துல அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதுக்குதான் வரான். ஆனா அவரு எதுக்கு கோயிலை ஆயிலத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு. இங்கதான் அவர் அழகா சொல்லுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு பகை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், விளங்கி கொள்ளணும், விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை விளங்கி கொள்றதே இல்லை. இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு 4 கார் இருக்கணும், 4 பங்களா இருக்கணும், அவன் பெரிய ஆபீசரா இருக்கணும், பெரிய வேலையில இருக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம போட்டு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தின் ஏற்பாடுகள். ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு
தப்பான். அந்த வசனத்துல முதல்ல அழகா சொல்லுவாரு, உண்மையுள்ள மனிதன். அதே வசனத்துல தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு. அப்ப ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கிடையாதா? இம்மைக்காக ஒருவன் என்னிடத்தில் வருவான், அவனை போல பரிதபிக்கப்பட்டவன். அப்ப ஐஸ்வர்யம் இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாதா? ஆசீர்வாதம் அங்க மேல சொல்ல, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அப்படி சொல்லிட்டு அடுத்தால அதை தொடர்ந்து அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். அப்படின்னா ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்துல ஒண்ணு கிடையாதா? நீ புரியும்படி சொல்றேன். நம்ம சாப்பிடுறோம் பார்த்தீங்களா, சாப்பாடுனா என்னது? வெறும் கூட்டு மட்டும் சாப்பாடா? குழம்பு இருக்கணும், கூட்டு இருக்கணும், சாம்பார் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது சாப்பாடு. வெறும் மட்டனை மட்டும் வச்சுட்டு சாப்பாடுன்னு சொன்னா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? பல கோடி, அதாவது மில்லியன் ஆசீர்வாதத்தில் ஒன்றுதான் என்னது அப்போ ஆசீர்வாதங்கிறது என்ன இருக்குது? வேதத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதம் அப்படின்னா நீ பரலோகவாசின்னு பேரு. என்ன வாசி பேரு? பரலோகவாசி. அடுத்த உலகம் முழுவதும் நீ ஆதாயம் படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தலாம், உனக்கு லாபம். அப்போ வேதத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதம் என்று சொன்னால் அவன் இம்மையை வென்று விட்டான், மறுமையை சுதந்திரித்து விட்டான், அவன் பரலோகவாசி. இதுதான் ஆசீர்வாதம். இதை நம்ம விளங்கி கொள்ளணும். உலகத்துக்கான எவ்வளவு போதனைகள், எவ்வளவு போதனைகள். இதுக்குதான் மக்களும் என்ன செய்யறாங்க, ஓடி ஓடி போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்கு இலவசம், போனஸ். என்னது? சும்மா கிடைக்கக்கூடியதுக்கு நீ போராடிட்டு இருக்க. நான் சொல்றேன், ஒரு 10 கோடி உங்ககிட்ட இருந்தா உங்களால செலவழிச்சிட முடியுமா? முடியாது. ஆமா, அது அதிகம். நமக்கு தேவை 3 நேரம் சாப்பாடு, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ், படுக்கிறதுக்கு படுத்து தூங்குறதுக்கு பரலதுக்கு ஒரு 6 அடி, இவ்வளவுதான். நீ தூங்கினா உனக்கு நல்ல தூக்கம் என்ன செய்யணும், வரணும். இதுதான் ஆசீர்வாதம். நீ நிறைய சேர்த்து வச்சுட்டு உன்னால தூங்க முடியலன்னா என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, நீ இது நாள் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா, இதுதான் ஆசீர்வாதம், உலக சிநேகம்தான் எல்லாம், உலகத்துக்குரியதான் எல்லாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்க. இதையே உனக்கு போதிச்சுட்டு இருக்காங்க. இதை பின்பற்றி நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் அந்த பங்களா கர்த்தர் கொடுத்தது, இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது, இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆனா உன் ஜீவி எப்படி இருக்குது? விபச்சாரம் வேசித்தனம் நிறைந்ததா என்ன செய்து இருக்கிறது. ஆமா, விபச்சாரம் பண்றான், வேசித்தனம் பண்றான். ஆனா கார் பங்களா இருக்கனால ஆசீர்வதிக்கப்பட்டவன். விபச்சாரம் பண்றான், வேசித்தனம் பண்றான், நல்ல பிரசங்கம் பண்றான், அவன் ஒரு ஊழியக்காரன். அவனுக்கு நிறைய சபை இருக்கு, அவனுக்கு நிறைய ஆட்கள் வர்றாங்க. வருவாங்களா வர மாட்டாங்களா? அப்ப அவங்க பின்னால நிறைய பேர் போறாங்க. இன்னும் அதை அடுத்த பகுதிக்கு போனா நேரம் அதிகமாயிடும், அதனால அதுக்குள்ள ரொம்ப போகல. அப்படின்னா அவங்க கடவுளுடைய பிள்ளைன்னு அர்த்தமா? இல்லை இல்லை பிரியமானவர்களே. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை பகை பகை. இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்த உலக சிநேகத்துக்குள்ள நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது, போக கூடாது. அடுத்தால 5வது வசனம் வாசி. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கிய வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நல்லா கவனிங்க. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அடுத்த வசனம் சேர்த்து வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க தப்பு பண்றாங்க, பொய் சொல்றான், களவு செய்யறான், விபச்சாரம் பண்றான், கொள்ளையடிக்கிறான், ஏமாத்துறான். ஆனா இவன் கோயிலுக்கு வர்றான், முன்னால நிக்கிறான், ஊழியம் செய்யறான், நல்ல ஜெபம் பண்றான், பிரசங்கம் பண்றான், சமுதாயத்துல பெரிய இடத்துல இருக்கிறான். இவனே நினைச்சுக்கிறான், கர்த்தர் தான் என்ன ஒண்ணுமே என்ன செய்யலையே. நான் நேத்து விபச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், சபையில இன்னைக்கு நான் பாடம் வாசித்தேன்,
என்னால பாட வாசித்து வந்தோன்னு எல்லாரும் சொன்னாங்க, என்னாலோட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா வாசிச்சாய். வாசித்தா, இன்னைக்கு ரொம்ப அழகா பாட்டு படிச்சியே. அப்போ விபச்சாரம் பண்ண பாவம் இல்லையோ? விபச்சாரம் பாவம், பாவம் பாவம் தான். அவர் என்ன செய்யறாரு? கிருபையாய் நம்மை அழிக்க கூடாது, மீட்க வேண்டும் என்று அவர் பிரயாசப்படுகிறார். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு? நீ இவ்வளவு பாவம் பண்ணின பின்பும் உன்னை நிர்மூலமாக்காமல், அழிக்காமல் மீட்பின் பணியை உன்னிடத்தில் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த கிருபையை நீ எப்படி நினைக்கிறா? நான் செஞ்ச தவறு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. பிரியமானவர், நல்லா கவனிங்க. அவருடைய கிருபையை தவறா நினைச்சிடக்கூடாது. சில நேரத்தில் நினைக்கிறோம், நமக்கு தெரியும் அவன் எவ்வளவு தப்பு பண்றான்னு. ஆனா அவன் ஆலயத்துல பெரிய ஆளா இருக்கிறான், ஆண்டவர் அவனுக்கு ஒண்ணுமே செய்யல. இப்ப நம்மளும் அதை செய்யலாமோ? ஆண்டவர் அவனுக்கு கிருபை அளித்திருக்கிறார், உங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஆனால் அவன் செய்தது என்னது? தவறு. தவறு. அந்த கிருபைய நீ விருதாவா நினைச்சிடக்கூடாது, தவறா நினைச்சிடக்கூடாது. அவர் கிருபையினால் உனக்கு தண்டனை வராமல் காத்திருக்கிறாரே உன்னை மீட்கும்படியாக. அதை நீ தவறாக என்ன செய்திடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. நினைச்சிட்டு இதையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தவறு செய்துட்டு பாவத்தில் மூழ்கி விட்டு நீ எந்த காரியத்தையும் இந்த உலகத்துல என்ன செய்யலாம்? செய்யலாம். ஆனால் கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. அவர் கிருபை அளித்திருக்கிறார். என்ன, உன்னை மீட்கிறதுக்கு முயற்சிக்கிறார். உன் தவறை உனக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். விளங்கி கொள்ள வேண்டும். வேதம் எதெல்லாம் பாவம் அக்கிரமம் என்று சொல்லுகிறதோ அதை நீ உறுதியாய் பற்றி கொள்ளும். பெருமை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? ஆமா, பெருமை இருக்கா இல்லையா? பெருமை இருக்கா இல்லையா? இருக்கு. அவர் நேரடியா எதிர்த்து நிக்கிற ஆள் ஒரே ஆள் பெருமை உள்ளவனுக்கு தான். அதுலயும் ஆலயத்துல பெருமையா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எதிர்ப்பாரா? இருக்க மாட்டாரா? காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும். நாம நினைக்கிறோம் தண்டனை வரவில்லை, அழிவு வரவில்லை, இழப்பு வரவில்லை, கஷ்டம் வரவில்லை, போராட்டம் வரவில்லை. அப்போ இதெல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறதோ அப்படின்னு தவறா என்ன செய்யக்கூடாது. கிருபையினால் அவர் அநேக காரியங்களை நமக்கு மன்னிக்கிறார். அதை நீங்களும் நானும் என்ன செய்திடக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் சொல்றாரு 7வது வசனத்துல, ஆகையால் தேவனுக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்கணும். இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா எனக்கு எதிர்த்து நிற்க கூடாது. எனக்குள்ள இருக்கிற பிசாசுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? தவறு பண்ணும்போது எனக்குள்ள யார் இருக்கா? பிசாசு இருக்கு. அப்ப யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். எனக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு நாம யாரை எதிர்த்து நிற்கிறோம்? யாரை எதிர்த்து நிற்கிறோம்? இன்னைக்கு யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களதான் நம்ம என்ன செய்யறோம்? எதிர்த்து நிற்கிறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை எதிர்த்து நிற்கணும். இப்ப நமக்குள்ள இருக்கிற பிசாசை நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அப்ப அவன் என்ன செய்வான்? ஓடி போவான் தான் அவனை குறித்து சொல்லி இருக்கு. இன்னைக்கு நம்மளை பார்த்தீங்கன்னா எப்பவும் பிசாசு அதை செஞ்சிட்டான், பிசாசு அதை செஞ்சிட்டான், பிசாசு. அப்ப அவன் எல்லாம் செய்யற வலிமை அவனுக்கு இருக்குன்னா அவனையே வணங்கிட்டு போயிடுவான். எதுக்கு கிறிஸ்தேசுவ வணங்கணும்? அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அவனால் இச்சைகளை நம் இருதயத்தில் விதைக்க முடியும். ஆனா இச்சையை அவனால் நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றது யார் நிறைவேற்றணும்? நீங்களும் நானும் தான் நிறைவேற்றும். அவன் விதைக்கிறான், நாம் நிறைவேற்றுகிறோம். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம் நிறைவேற்ற மாட்டோம்னு அவனுக்கு எதிர்த்து நின்றுட்டோம்னு வச்சிடுங்க, அவன் என்ன செய்வான்? ஓடி போய் விடுவான், ஓடி போயிடுவான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சில நேரத்துல அவன் விதைத்ததை செய்து விட்டு கோயில்ல வந்து நிற்போம். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையா. எதிர்ப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு இது பாவம்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? அவன் இருதயத்துல வரும்போது அதுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நின்று இருக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு இணங்கிட்டு இங்க வந்து அறிக்கை எடுக்கிறது. இப்ப என்ன பழக்கம் ஆயிடுச்சுன்னா, தினமும் பாவம் செய்யறது, தினமும் அறிக்கை செய்கிறது. ஏன்னா காலை தோறும் புதிய கிருபை இருக்குல்ல, அதனால எல்லாம் என்ன செஞ்சிடும்? சரியா போயிடும்.
போலித்தனமான கிறிஸ்தவ ஜீவியம். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் இருக்கிறதை நினைத்து, இவ்வளவு காலம் நான் இதுலலாம் ஏமாந்து போயிட்டேனே, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துட்டேனே அப்படின்னு நினைச்சு என்ன செய்ய சொல்றாரு? இப்ப நீங்க இதுல சந்தோஷப்பட்டீங்க பாத்தீங்களா? மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றி, மாம்சத்தின் கிரியையில் வாயிலாக வெற்றி பெற்று, மாம்சத்தின் கிரியைகளால் சகலத்தையும் சாதித்து அதுல சந்தோஷமா இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த சந்தோஷம் உங்களுக்கு என்ன செய்யணும்? துக்கமாக மாற வேண்டும். அந்த சந்தோஷம் துக்கமா மாறணும். எப்போ மாறும்? எப்போ இதெல்லாம் தவறுன்னு விளங்கி கொண்டோமோ அப்பதான் அது என்ன செய்யும்? மாறும். இந்த போலியான சந்தோஷம் துக்கமாய் மாறி நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் உண்மையான வாழ்வு நம் வாழ்க்கையில் வந்து அதுல என்ன செய்யணும்? சந்தோஷப்பட வேண்டும். அதுல என்ன செய்யணும்? சந்தோஷப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒருவர் இருவர் அப்படின்னு இல்லை, சபைகளில் இவைகள் நிறைந்து என்ன செய்கிறது? நிறைந்து காணப்படுகிறது. நிறைந்து காணப்படுகிறது. நிறைந்து காணப்படுகிறது. நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கட்டமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் மகிழ்கிறவர்களா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அதிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும்? வெளியே வர வேண்டும். உங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்? கடிந்து கொள் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே ஒருவன் பாவம் செய்கிறது உங்களுக்கு திருஷ்டாந்தரமாய் தெரிகிறது என்றால் அவனை எல்லாரும் முன்னாலே என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மால் கடிந்து கொள்ள முடிகிறதா? பாருங்க. உங்க பிள்ளை தப்பு பண்ணிச்சுன்னா அவனை கடிந்து கொள்வீங்களா? கடிந்து கொள்ள மாட்டீங்களா? அப்ப அவனும் உன் பிள்ளையை போல ஒரு வாலிபன் அல்லவா? உன் மகளை போல ஒரு வாலிப மகள் அல்லவா? உன் சொந்த சகோதரனை போல அவனும் ஒரு சகோதரன் அல்லவா? அப்ப அவன் தப்பு செய்யும் போது நீ கடிந்து கொள்ளுகிற நீ, இவன் தப்பு செய்யும் போது கடிந்து கொள்ளணுமா கொள்ளக்கூடாதா? சொல்லணும். கடிந்து கொள்ளுதல். பாவம் ஒருத்தன் செய்யறான்னு தெரிஞ்சிட்டுன்னா அவனை என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளணும். அவனை கடிந்து கொள்ளணும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அவன் பாவம் செய்கிறான் என்று தெரிந்தும் அவனுடைய பாவத்தை அவனுக்கு அடையாளம் காட்டாமல் அவன் செய்த பாவத்தை சரி என்று அவனை ஊக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு சபையினுடைய நிலை எப்படி இருக்கிறது? பாவத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? சபைக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கிறோம். இல்லை என்று நினைக்கிறோம். சபை சரியா இருந்திருக்கும் என்று சொன்னால், சபைன்னா நான் எதை சொல்றேன்? ஒரு ஆலயத்தை சொல்லல, அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம் தான் யாரு? சபை. நாம சரியா இருந்திருப்போம்னா, நாம் சரியாய் செயல்பட்டிருப்போம் என்றால், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் சரியாக இருந்திருக்கும் என்று சொன்னால், உலகத்தை எப்போதும் நம்ம கிறிஸ்துக்களாக என்ன செய்திருக்க முடியும்? மாற்றிருக்க முடியும். நாம எப்பவுமே என்ன சொல்றோம்? சபை நிர்வாகம் சரியில்லை, சபை போதகர்கள் சரியில்லை, பேராயர்கள் சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லாம தான் இருப்பாங்க. ஆனா நாம எப்படி இருக்கணும்? சரியாக இருக்க வேண்டும். நாம் சரியா இருந்தால் அவர்களும் சரியா என்ன செய்வார்கள்? மாறி விடுவார்கள். இல்லைன்னா ஓடி விடுவார்கள். இந்த ரெண்டுல ஒண்ணுதான் என்ன செய்யும்? நடக்கும். ஆனா நமக்கு என்ன பயம் தெரியுமா? நம்ம சரியா நின்னோம்னா நம்மளை அவமானப்படுத்துவாங்களே, நம்மளை குற்றப்படுத்துவாங்களே, நம்மளையும் பழித்து விடுவார்களே, நம்மளை அப்படி கோயிலில் பார்த்துட்டு இப்படி விலகி போயிடுவாங்களே இல்லையா? நம்ம யார் அங்கீகரிக்கணும்?
இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் அங்கீகரிக்கணும்? கர்த்தர் நம்மை என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். ஆகவே நேரம் குறைவா இருக்கு, நான் முடிக்கிறேன். ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாத உங்க கிறிஸ்தவ ஜீவியம் உண்மையா இருக்கா போலியா இருக்கான்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனா இந்த வார்த்தையை கேட்ட பின்பு உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஜீவியம் அது உண்மையானதா போலியானதா? நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்களா? இதுவரைக்கும் நீங்க போலியான காரியத்தில் உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இதெல்லாம் நீங்க விளங்கி கொண்டு இனி வரும் காலத்துல இதெல்லாம் என்ன செய்யணும்? உங்களில் இதை முதல்ல என்ன செய்யணும்? அகற்றி போட வேண்டும். நம்மளை சரிப்படுத்திட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? சரியாயிருவாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்சம் புளித்தமாவை நிறைய புளித்தமாவை கெடுக்க பண்ணோம். அப்போ அந்த புளித்தமாவுக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்னா கொஞ்சம் நல்ல மாவு எல்லா நல்ல மாவையும் நல்லதா மாற்ற முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். ஆனா நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? எல்லாரும் இப்படியே ஓடுறாங்க, அப்ப நம்மளும் என்ன செய்வோம்? அப்படியே ஓடுவோம்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, எல்லாரும் அப்படி ஓடுறாங்கன்னு நம்ம அப்படி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீ இப்படி என்ன செய். அப்ப நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் ஒரு பெரும் கூட்டம் அதை பார்த்து தான் ஓடுது, நம்ம மட்டும் இப்படி போனா அவன் சிரிக்க மாட்டானா? அவன் சிரிக்க தான் செய்வான். ஆனா நீ எப்படித்தான் போனோம்? இதுதான் சரியான பாதை, இதுல தான் என்ன செய்யணும்? ஓட வேண்டும். சபைகள் சீர்திருத்தப்படும். சபைகள் என்ன செய்யப்படும்? சீர்திருத்தப்படும். சபை சரியாக மாறும். சபைக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் இருக்கும் காலம் வரும். சபைக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் திரளாய் வந்து குவிகின்ற காலம் வரும். இது கர்த்தருடைய திட்டம். இதுல நீங்களும் நானும் ஒரு பாத்திரம். 2 லைன் இருக்குது இதுல. நம்ம ஒன்னு கிறிஸ்துவினுடைய லைன் இருக்கு, இன்னொன்னு சத்துருவனுடைய. இப்ப நாம எந்த பக்கத்துல நிக்கிறோங்கிறது தான் நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முடிவு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம், போலியான கிறிஸ்தவத்தில் நாம் கண்டிருக்கின்ற மகிழ்ச்சி, களிப்பு, மேன்மை, இதெல்லாம் நினைச்சு நாம் துக்கப்பட்டு அழ வேண்டிய இத்தனை காலம் இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்? சில நேரத்தில் சொல்லுவோம் தெரியுமா, என் கூட இருந்தாப்ப அவனை இவ்வளவு நம்புனேன், ஆனா அவன் இப்படி இருந்திருப்பான்னு எனக்கு என்ன இல்ல தெரியாது. எப்போ தெரியும் தெரியுமா? அவனை அத்தரோட் ஜெயில வந்து பிடிச்சு போட்டுருப்பாங்க பத்தியா, அப்பதான் தெரியும் இவனை பார்த்தா இப்படியா, இவனா எப்படிலாமோ நம்புனானே. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதைதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் உண்மை உள்ளதாக வேத வசனத்தின் மேல் கட்டப்பட்டதா இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து, அப்படி கட்டப்பட்டதாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதற்காக இன்று அழுது கர்த்தரிடத்திலே ஒருமனப்பட்டு தன்னை அர்ப்பணித்து இன்று முதல் சரியான பாதையில் என்ன செய்யணும்? நடக்கணும். நீங்களும் நானும் ஒரு கருவியாக கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். காரியமெல்லாம் அவருக்குரியது, காரியமெல்லாம் அவருக்குரியது, கர்த்தருக்குரியது. அவரு கண்டிப்பா செய்து முடித்தே தீருவார். அதை ஒருத்தரும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தின் எந்த ஒரு அதிகாரமும், எந்த ஒரு வலிமையும், எந்த ஒரு சத்துவமும் காணல் நீர் மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே பலபலப்பா ஜெயிக்கிற மாதிரி, காரியத்தை நடப்பிக்கிற மாதிரி, எல்லாவற்றையும் இது பண்ணிடுற மாதிரி என்ன செய்யும்? தோணும். ஆனா அதற்கு என்ன இருக்குன்னா தோல்வி தான் அதற்கு இருக்கு. இறுதி என்னது? தோல்வி. ஆனால் கிறிஸ்துவின் வழி மாத்திரமே இறுதியில் வெற்றியை போய் என்ன செய்யும்? கொடுக்கும். ஆகவே இந்த போலித்தனங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நம்மை சார்ந்து இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. அதற்காக ஊக்கமாய் ஜெபிக்கணும். உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உங்களில் தெரிந்தவர்கள், உங்களில் அறிந்தவர்கள் பாவம் செய்தால், அவர்கள் செய்கிறது பாவம் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அவன் அன்னைக்கு அப்புறம் நம்மகிட்ட பேசாம போனாலும் சரிதான், அதுக்கப்புறம் அவன் நம்மளை பார்க்காம போனாலும் சரிதான். நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். நான் உறுதியாக சொல்லுகிறேன்,
ஒரு நாள் உங்களிடத்தில் வந்து நீ கடிந்து கொண்டது சரிதான், என் வாழ்க்கையில் நீ அன்னைக்கு கடிந்து கொள்ளலாம், இன்னைக்கு என் வாழ்க்கையே அழிந்து போயிருக்கும். நீ கடிந்து கொள்ளும் போது எனக்கு வேற மாதிரி தோணிச்சு, பின்னாலே ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார், இப்ப நான் சரியான பாதைக்கு வந்து விட்டேன் என்று அவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்களும் நான் நினைச்ச முடியும், கேட்க முடியும். இது உண்மை, இது நடந்தே என்ன செய்யும் தீரும். ஆனா நம்ம பயந்து போய் என்ன செஞ்சிடறோம், கண் முன்னால பாவம் செய்யறவங்களை நாம் சொல்லி காட்டுவது இல்லை, கேலி பண்ணுவதற்காக அல்ல, அவமானப்படுத்துவதற்காக அல்ல, அவர்கள் திருந்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆகவே உங்களுடைய நிலைப்பாடை நீங்க தான் என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். நம் கண் முன்னால் போலித்தனமான ஜபங்கள், நீ பாருங்க, ஒரு ஜபம்னா போலித்தனமான ஜபம் பண்றோம், ஆராதனையா போலித்தனமான ஆராதனை, எல்லாத்துலயும் போலித்தனம் இருக்கா இல்லையா, இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இதுல நீ சந்தோஷப்பட்டுறாத, இதுல என்ன செஞ்சிடாத, சந்தோஷப்பட்டுறாத. ஒரு கூட்டத்தை நீ நடத்தி முடித்து விட்டா என்று சந்தோஷப்பட்டுறாத. உன் வாழ்க்கை எனக்கு உகந்ததா இருக்குதா அதை பாரு. நீ எனக்கு அதுதான் வேணும். நீ யாராவது நடத்தாம ஒரு மூலையில முடங்கி கிடந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் உலகத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வேன், எனக்காக ரட்சித்துக் கொள்வேன். நீ என்ன செஞ்சிடக்கூடாது, போலித்தனத்தில் வெண்டு போயிடக்கூடாது. நம்மை சூழ்ந்து மாயம், ஏமாற்று, வஞ்சகம் நிறைந்தே என்ன செய்து இருக்கு. சரி, இது உலகத்துல தான் இருக்குதா அப்படின்னா, உலகத்துல எவ்வளவு இருக்குதோ அதை விட பன்மடங்கு சபைக்குள் என்ன செய்கிறது இருக்கிறது. எல்லாவற்றையும் நீ நம்பிவிட கூடாது. ஜாக்கிரதையாக இருந்து, எச்சரிக்கையோடு இருந்து, சரியான பாதையில என்ன செய்யணும், போகணும். நீ ஆண்டவர் சொல்றாரு, இந்த போலியான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் துக்கமாய் மாற கிடவது, உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்தின் மூலமாய் மெய்யான சந்தோஷம் உன் வாழ்க்கையில நிறைவாய் இருக்க கடவது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.